ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். முதலாவதாக நம்ம 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அசிடோபாக்டர் அப்படிங்கிற பாக்டீரியா ஏரோபிக் சுச்சுவேஷனில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் பெய்ஜிரிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இன் 1901. ஃபிம்ப்ரிஏவோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃபிம்ப்ரிஏவை பயன்படுத்தி தான் பாக்டீரியா ஒரு சர்ஃபேஸை இறுக பிடிச்சிக்குது. ஸோ இது ஒட்டுறதுக்காக பயன்படுது. எம்பிஎன் மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எம்பிஎன்னா மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாம்பிளில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட எண்ணிக்கையை கண்டறிகிறதுக்காக இந்த மெத்தட் பயன்படுது. கீழே கொடுத்துருக்கிறதுல ஒரு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ப்ராசஸில் எது அமோனிஃபையிங் பாக்டீரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பேசில்லஸ் ராமோசஸ் அப்படிங்கிறது தான். மனிதனோட இன்டெஸ்டைனில் காணப்படக்கூடிய கிராம் நெகட்டிவ் நான் ஸ்போர் ஃபார்மிங் பேசில்லை பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்டரோபாக்டர் அப்படிங்கிறது தான். ஒரு க்ரீமா டெஸ்ட்டை யூஸ் பண்ணி எந்த 2 மைக்ரோ ஆர்கானிசத்தை டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பொதுவாக ரைசோபியம் பாக்டீரியாவை மற்ற சாயில் பாக்டீரியாவான அக்ட்ரோபாக்டீரியம் மற்றும் அசிடோபாக்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கான்கோ ரெட் சொல்யூஷனில் ரைசோபியம் பாக்டீரியா கூட மிச்ச இந்த 2 பாக்டீரியாவும் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு இதை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி இதுக்கு சரியான ஆன்சர் ரைசோபியம் அண்ட் அக்ரோபாக்டீரியம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக 2015 டிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாக்டீரியாவோட செல் சர்ஃபேஸை சுற்றி முழுவதுமாக ஃப்ளாஜெல்லா காணப்பட்டால் இதை பெரிட்ரைக்கஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாக்டீரியாவோட செல்வாலில் பெப்டிடோக்ளைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் காணப்படுது. ஒரு எசெஷரியா கோலை பாக்டீரியாவில் காஞ்சிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை லீடர்பர்க் அண்ட் டாட்டும் அப்படிங்கிற அறிவியலறிஞர் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. விட்டமின் B12 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கிளாஸ்ட்ரீடியம் அண்ட் சூடோமோனாஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ் இந்த ரெண்டுமே விட்டமின் B12 ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ரைசோபியம் பாக்டீரியாவில் நோடுலேஷன் ஜீன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது பிளாஸ்மீடில் காணப்படுது. ஒரு சிம்பயாட்டிக் பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய பிளாஸ்மீடை தான் சிம்பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் B அண்ட் C ரெண்டுமே சரியானது தான். ஒரு இட்லி மாவில் முதல்ல வளரக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் லெக்கனோஸ்டாக் அப்படிங்கிறது தான். ஒரு மைக்கோபாக்டீரியம் லெப்பரேவை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்கிறதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே ஆப்ஷன் A கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படிங்கிறதும் சரிதான். அண்ட் ஆப்ஷன் C இது ஒரு ஆசிட் ஃபாஸ்ட் ராட் பாக்டீரியா அப்படிங்கிறதும் சரியானது தான். ஒரு டயசோட்ரோப்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ப்ராசஸ் மூலமாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியங்களை நம்ம டயசோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அக்ரோபாக்டீரியம் டியூமிவேசியன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா டியூமரை இன்டியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத படிச்சிருந்திருப்போம். இதில் டியூமரை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு காரணமான ஜீன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி விர் ஜீன் அதாவது விருலன்ஸ் ஜீன் அப்படிங்கிறதும் ஆன்கோ ஜீன் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். கீழே இருக்கிறதுல எந்த பாக்டீரியாவை சூப்பர் பக் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆயிலில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸை டீக்ரேட் பண்ணுறதுனால சூடோமோனாஸ் புட்டிடா அப்படிங்கிற பாக்டீரியாவை தான் நம்ம சூப்பர் பக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக 2017 டிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செக் N-அசிட்டைல் முராமிக் ஆசிட் கீழே இருக்கிற எந்த உயிரினத்தோட செல்வாலில் காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பாக்டீரியாவோட செல்வாலில் தான் காணப்படும். இதை முரைன் அல்லது முராமிக் ஆசிட் அப்படின்னும் சொல்லுவோம். டிப்ளோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கிற பாக்டீரியாவில் டிரான்ஸ்ஃபார்மேஷனுங்கிற ப்ராசஸை முத கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்ததாக 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெர்கேஸோட பாக்டீரியல் கிளாசிஃபிகேஷனில் ஃப்ளிமிக்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய பைலத்தில் கீழே இருக்கிறதுல எந்த பாக்டீரியாவை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே குவானைன் ப்ளஸ் சைட்டோசின் கம்மியாக இருக்கக்கூடிய கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பாக்டீரியாவோட செல் சுவர் கீழே இருக்கிற எதனால் ஆனது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது N-அசிட்டைல் குளுக்கோசமைன் மற்றும் N-அசிட்டைல் முராமிக் ஆசிட்னால ஆனது. கீழே கொடுத்துருக்கிறதுல எது சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பேசில்லஸ் அமைலோ லிக்யூஃபேசியன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ஃபா அமைலேஸை உருவாக்குறதுக்கு பயன்படுது. இது பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தவறாக கொடுத்துருக்குறாங்க. கீழே ஒரு சில பயோஃபர்டிலைசர் பாக்டீரியாவோட நேமையும் இது எந்த கிராப்புக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரைசோபியம் சோயாபின் தாவரங்களில் ரூட் நோடில் ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது.
ஒரு அசடோபாக்டர் காட்டன் ஃபீல்டில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஒரு அசோஸ்பைரிலம் சுகர் கேன் ஃபீல்டில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ரூட்டோட வளர்ச்சிக்காகவும் நியூட்ரியன்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காகவும் சுகர் கேனுக்கு உதவி செய்யுது. சயனோபாக்டீரியா பொதுவாக பேடி ஃபீல்டில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா லெபிடாப்டிரா அப்படிங்கிற வகையை சேர்ந்த புழுக்களை கொல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறானது. இது இந்த வகையான புழுக்களை கொல்லக்கூடியது. இது இல்லாமல் இங்கே கொடுத்துருக்கிற மற்ற 3 ஆப்ஷனில் புரோட்டோசோவா மற்றும் மைக்கோபிளாஸ்மா பூச்சிகளை கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியானது தான். வைரஸ் பூச்சிகளோட வாய் மற்றும் உணவு செரிமான பாதை வழியாக உள்ள நுழைஞ்சி அதை கொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரியானது தான். கடைசியாக நுண்ணுயிரி பூச்சிக்கொல்லிகள்னால தாவரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரியானது தான். அடுத்ததாக 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாக்டீரியாவிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட செல் சுவரில் பெப்டிடோக்ளைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் எத்தனை சதவிகிதம் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது 80% காணப்படுது. ஒரு பெர்கேஸ் கிளாசிஃபிகேஷனில் பாக்டீரியாய்டேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டரில் எத்தனை குடும்பங்கள் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் இந்த ஆர்டரில் 4 குடும்பங்கள் காணப்படுது. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் எசெஷெரியா கோலை பாக்டீரியா காணப்பட்டால் இதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் சாக்கடை நீர் கலந்தா எசெஷெரியா கோலை பாக்டீரியா காணப்படும். கீழே இருக்கிறதுல எந்த பாக்டீரியா சிட்ரிக் அமிலம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர், ஆஸ்பர்ஜில்லஸ் கிளாவேட்டஸ், மியூக்கர் பைரிஃபார்மிஸ் அப்படிங்கிற இந்த எல்லா பாக்டீரியாவுமே யூஸ் ஆகுது. கீழே இருக்கிறதுல எந்த பாக்டீரியா ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் சாக்ரோமைசஸ் செர்விசியே அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பிஜிடிஆர்பி பாட்னி தொடர்பான தொடர்ச்சியான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 2015 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு பயோவ்ளாக்@2015 அப்படிங்கிறது தான். இங்கே பயோவ்ளாக் ஃபுல்லாகவே கேபிட்டல்.